அதிசயம் ஆனால் உண்மை இப்படி சொல்ற மாதிரி தான் ஆர்சிபி WPL ஃபைனலுக்கு போயிட்டாங்கங்க. இதை சொல்லும் போது நம்மளால நம்பவே முடியலங்க. ஏன்னா நேற்று நடந்த மேட்ச் அப்படி ஆர்சிபி உண்மையை சொல்ல போனோம்னா அது ஜெயிக்கிற மேட்சே இல்லை. ஆனா கடைசி நேரத்துல சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த மேட்சை எப்படியோ 5 ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா ஜெயிச்சிட்டாங்க. நேத்து மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சரி மும்பைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை கொடுப்பாங்க, நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஆர்சிபி ஸ்டார்டிங்ல இருந்தே பேட்டிங்ல சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மிருதி மந்தானா அதுக்கப்புறம் ரிச்சா கோஸ்ன்னு சொல்லிட்டு யாருமே ஒரு உருப்படியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை. எலிஸ்பேரி மட்டும்தான் ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொடுத்தாங்க. அவங்க மட்டும்தான் 66 ரன் எடுத்து பட்டையை கிளப்புனாங்க. இதனாலதான் ஆர்சிபி 20 ஓவர் முடிவுல வெறும் 135 ரன் தாங்க எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா, ஏன்பா மும்பைக்கு 136 ரன் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா, அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன் ஆச்சே, ஈஸியா இதை சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல மும்பை ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை தாங்க கொடுத்தாங்க. 11வது ஓவர்ல 68 ரன் எடுத்திருந்தாங்க. 3 விக்கெட் தான் போயிருந்துச்சு. அப்போ ஹெர்மன் பிரீத் காரும் அமிலியாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்த்தோன்னே நமக்கு ஒரு கட்டத்தில் என்ன தோணுச்சுன்னா, எப்பா எப்படி இவங்க இப்படியே விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல மும்பைக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, 13 பால்ல 16 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு. சரி இவங்க நல்லா வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கும் போது ஹெர்மன் பிரீத் கார் தேவையில்லாம டிவைனுக்கு கேட்ச் கொடுத்து பவுண்டரி லைன்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாங்க. அப்பதாங்க மும்பைக்கு எமகண்டமே ஸ்டார்ட் ஆச்சு. 19வது ஓவர்ல நல்லா மும்பை இந்தியன்ஸ் அடிச்சு கண்டிப்பா நல்ல ரன் எடுப்பாங்கன்னு பார்த்தா, ஆனா அந்த ஓவர்ல ஆர்சிபி வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால மும்பைனால வெறும் 4 ரன் தாங்க எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால கடைசி ஓவர்ல அவங்களுக்கு என்ன நிலைமை இருந்துச்சுன்னா, 12 ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனா அவங்கனால 12 ரன் எடுக்க முடியல. வெறும் பாத்தீங்கன்னா 6 ரன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால 20 ஓவர் முடிவுல மும்பை 130 ரன் தான் எடுத்தாங்க. அதனால இந்த மேட்ச் ஆர்சிபி ரொம்ப அழகா 5 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி ரொம்ப அழகா ஃபைனலுக்கு போயிட்டாங்க. இதை பார்க்கும்போது தான் நமக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. ஏன்னா ஆர்சிபி நினைச்சிருப்பாங்க இந்த மேட்ச் ஜெயிக்கிறது கஷ்டம், ரொம்ப நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை போட்டா மட்டும் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு கடைசி 3 ஓவர் சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை போட்டனால இந்த மேட்சை ஆர்சிபினால வின் பண்ண முடிஞ்சு. இப்போ இந்த மேட்சை பார்த்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷத்துல இருக்காங்க. பரவாயில்லப்பா, மென்ஸ் டீம் தான் ஒரு தடவை கூட சாதனை பண்ண முடியல, ஆனா WPL பாத்தீங்கன்னா உமன்ஸ் டீம் முறையா ஃபைனலுக்கு போயிட்டாங்க, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சந்தோஷத்துல துள்ளி குச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இப்போ ஆர்சிபி ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. ஃபைனல்ல இதே மாதிரி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கப்பை தட்டி தூக்குறாங்களா இல்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.